ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி 23rd. எல்லாருக்கும் என்ன நாள்னு தெரியும். ஜனநாயகன் ரிலீஸ் போக முடியல. தலையெழுத்து எக்ஸாம்ட்டானுங்க. சரி, அதனால் காலேஜ் கிளம்பி போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. ஸோ என்னென்னா எங்கள் அம்மா வந்துட்டு மரியாதையாக போய் காலைல காலேஜுக்கு போகணுன்னு 22nd நைட் சொன்னாங்க. நான் பெரியவ மாதிரி உட்காந்து லூடோ விளையாடுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேமை போட்டு தூங்கலை. ஒரு 12 தான் போய் படுத்து தூக்கம் வரல. சரி, கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு கண்ணை மூட்டை அப்படியே ஏதோ பார்த்துருந்தா கண்ணு முன்னாலே அப்படியே கண்ணுக்கு முன்னாடி எங்கள் ஹெச்ஓடி வராங்க, எங்கள் காலேஜ் விபி வராரு, எல்லோரும் வராங்க. நான் சொல்கிறதுன்னு தெரில, எல்லோரும் லைனாக வரீங்க. என்ன படித்த விஷயம் தான் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. சரி, ஓகே, ஒரு கான்ஃபிடென்ஸோட ஆமாம் நம்ம நாளைக்கு என்ன எக்ஸாமு என்ன கேட்பான் ஒன்றுமே தெரியலையே, சரி போ என்ன தெரியுதோ போய் அட்டன் பண்ணுவோம் பார்த்துக்கலாம். போகலன்னா பிளாக். இந்த பிளாக்குங்கிற அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு ஐயோ சத்தியமாக வாட்ஸ்அப்பில் என்ன யாராவது பிளாக் பண்ண கூட நான் தாங்கிப்பேங்க. இந்த பிளேஸ்மெண்ட் பிளாக்கு தான் எனக்கு தாங்கிக்க முடியல. என்ன பண்ணுறது, காசு கட்டிட்டோம், ஒரு வழியில் போவோம் ஒரு ஃப்ளோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் நான் 5 மணிக்கு என்கிட்ட பஸ்ஸை பிடிக்க முடியும். ஆஸ் யூஷுவல் 12 மணிக்கு தூங்கினேன். 5 மணிக்கெலாம் வாய்ப்பு இல்லை. சரி, நல்லா தூங்கியாச்சு. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மணி ஒரு 6, 7 ஆயிடுச்சு. பரவாயில்ல, 7 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ நான் லீவில் இருக்கேன். ஸோ பேசிக்கலி ஐ எம் வேக்கிங் அப் அட் ஒன்லி 10, 11, 12 கூட ஆகும். சரி, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிட்டு போயிடுவேன். பட் இன்றைக்கின்னு பார்த்து 7 மணிக்கு தான் எந்திரிச்சு சரி வேறு பஸ்ஸை பிடிச்சி போகணும். பஸ்ஸை பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா பஸ்ஸில் தான் சூப்பராக ஒரு சம்பவம். ஸோ பஸ்ஸில் என்ன சம்பவம் நீங்கள் கேட்கணும். சரி, நான் பாட்டு சரி பஸ்ஸு வருமானு ரொம்ப பைத்தியக்காரமாக இருந்துகிட்டு இருந்தேன். வரலை. ஒரு 4-5 பஸ்ஸு போயிடுச்சு. நானும் சரி இதுக்கு மேலே பஸ்ஸு வராது போலியே, ஏதாவது பண்ணணுமே, வீட்டில் ட்ராப் பண்ண சொல்லி கேட்டால் செருப்பாளி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி போத்திட்டு நிற்போன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். வந்துருச்சு பஸ்ஸு. அப்புறம் ஏறிட்டேன். ஸோ பஸ்ஸில் தான் சூப்பராக ஒரு நிகழ்ச்சி என்ன நடந்துச்சுன்னா, நான் பாட்டு போய் உட்காந்துருந்தேன். ஸோ பஸ்ஸே காலியாக இருந்துச்சு. காலையில் ரொம்ப சீக்கிரம் போனதுனால என்னவோ தெரில, யாரும் அவ்வளோ ஆளுங்களே இல்லை. இது ஊர் பஸ் வேறு, பெருசாக ஆளுங்க யாரும் இல்லை. சரி, நானும் ஜாலியாக உட்காந்துருந்தேன். அப்பாடா நம்ம மட்டும்தான் அப்படியே டிக்கெட் கேட்டாரு கொடுத்துட்டேன். ஸோ இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு ஏன் ஸ்டாப்பில் இல்லை, அடுத்த ஸ்டாப்பில் நிற்கும் போது ஒரு பொண்ணு ஏறினா, ஒரு பையனும் ஏறினான். என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு 2 பேரும் ஏறிட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. சிரிச்சுட்டே ஏறினாங்க. பையன் ரைட் சைடில் போய் உட்காந்தான், பொண்ணு லெஃப்ட் சைட் சீட்டில் போய் உட்காந்தான் 2. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் 2 சைடாக உட்காந்து 2 சைட்லேயும் தனித்தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு அப்படியே லெஃப்ட்லேருந்து ரைட்டு போயிடுச்சு. ரைட் சீட்டுக்கு போயிட்டா, பக்கத்தில் போய் உட்காந்துட்டு 2 பேரும் அப்படியே காய்களை அழகாக கோத்துக்கிட்டு இவன் மேலே சாஞ்சிட்டு 2 பேரும் அப்படியே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு கான்வர்சேஷன் கேட்கல. சரி, கொஞ்சம் முன்னாடி போய் காற்று வரல, முன்னாடி போய் உட்காருவோங்கிற மாதிரி கொஞ்சம் காசிப் கேட்கலான்னு ஒரு 2 சீட்டு தள்ளி முன்னாடி போய் உட்கார்ந்தேன். அப்படி போய் உட்கார்ந்தோடனே அவங்க பேசுறதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே இந்த ஷோ தான், சொல்வதெல்லாம் உண்மையில் வர மாதிரி. என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொல்கிறா, இங்கே பாருடா சொல்லும், எனக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், டெய்லி உன்கிட்ட பேசணும் போல் இருக்குது, உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, ஆனால் என் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இது மாதிரி சொல்லாமல் வரதா கஷ்டமாக இருக்குது, அவன் வேறு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு அந்த பையன் நீ கவலைப்படாத சொல்லும், உனக்கு நான் இருக்கேன், அவன் உன்னை கழட்டி விட்டுட்டு நீ ஏன் கூட வந்துடு, நம்ம போகலாம் ஜாலியாக, நீ ஏன் அவன் கூட இருக்கேன்னு தெரியும், யூ டிசர்வ் பெட்டர்ரா சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு எனக்கு வெயிட் வாட், எனக்கு ஃபஸ்ட்டு இரு, பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் இருக்கான் நடுவில். இப்போ நீயே இவன் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, இது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, இவன் எவ்வளோ ஒருத்தி, நீ எவனோ ஒருத்தன், நடுவில் ஒருத்தன் இருக்கா பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் எங்கேயோ. இப்போது இங்கே என்ன நடக்குது, இங்கே எப்படி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு இது நல்ல காதல் இல்லைடா, கள்ளக்காதல். ஓகே, கள்ளக்காதலும் என்ன எளவோ என்ன, எனக்கு கான்டெக்ஸ்டே புரியல. சரி, இன்னும் கொஞ்சம் கேட்போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே கொஞ்சம் பேசுகிற மாதிரியே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் தான் கேட்குதான்னு பார்த்தேன். அப்போ சொல்கிறான், இந்த வாரம் நாங்கள் 2 பேரும் நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ஈஸியாக போகலான்னு இருக்கோம், நீ என்ன பண்ண, அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் சொல்கிறேன், நீ வா நம்ம 2 பேரும் ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறா. எனக்கு கேட்டுட்டு இல்லை புரியல, எனக்கு ப்ராசஸ் ஆகலை. பாய் ஃப்ரெண்டு வரான், அவன் போனதுக்கப்புறம் நீ இவனை கூப்பிடுற. எனக்கு ஒரு செகண்ட் இது காலங்காத்தால நான் எக்ஸாம் எழுத போகும்போது இந்த மாதிரி காட்சிகளாக கேட்க மாட்டேன். சரி, நான் போகிற வழி ஒன்றும் கிளிக்கலை, லீவில் ஒன்றும் படித்து கிளிக்கலை. சரி, போகிற வழியில் ஏதாவது ஒன்றாச்சும் படிக்கல, ஒரு டாப்பிக்காச்சும் எடுத்து படிக்கலான்னு தான் நான் ஏதாவது ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தேன்.
இப்படி ஒரு டாபிக் என்ன பேசிகிட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்டில். நான் படிக்கிற டாப்பிக்கில் இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நானும் கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சரி நம்ம கதையோட ஃப்ளோவில் போவோம், என்ன தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பார்த்தா கேட்குறேன். அப்புறம் அவன் வந்து சொல்கிறான், இந்த வாரம் கொஞ்சம் கஷ்டம் சொல்லும், எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா செருப்பால் அடிப்பார், நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த வாரம் நீ பாய் ஃப்ரெண்டோட போ, நம்ம அடுத்த வாரம் போகலாம். ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை கேட்ட உடனே. எனக்கு என்னென்னா, காலங்காத்தால் அதுவும் காலையில் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளே இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. இது வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் நான், இந்த மாதிரி ஒரு காட்சி, ஐயோ சரி நான் அதுவும் சொல்லலை, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு நான் விட்டேன். ஏன்னா இதை விட மோசமானலாம் நேர்லேயே பார்த்தாச்சு நாங்கள் நிறைய. இதெல்லாம் எதுவும் நான் அதுவும் கண்டுக்கல. சரி சின்ன தெரிசுங்க ஏதோ பண்ணிட்டு போதுங்க அப்படின்னு. நம்ம அப்படி கிடையாது, நம்ம நல்லவங்களா இருக்கும், அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். சரி அப்புறம் அதுங்க கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்குதான்னு பார்த்தா நான் வந்து இறங்குற ஸ்டாப் அதுங்க இல்லை. அப்புறம் நிறைய ஆளுங்க வந்துட்டாங்க, தவிர்த்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டேன். பட் ஸ்டில் இந்த ஷோக்கு அவங்க அனுப்பியிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்டு இவங்களே 3 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருந்தா ஒரு மாதிரி மாசாக இருந்திருக்கும். நான் ஒரு இமேஜினேஷன் மோடுக்கு போனேன். இந்த 2 பக்கம் அந்த பையனும் பொண்ணுங்க இருக்காங்க, எதிர்க்க பாய் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கான், நான் வந்துட்டு அந்த ஷோ ஹோஸ்ட் மாதிரி. அப்புறம் சொல்லுங்கள் பஸ்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு. அப்புறம் இந்த பக்கம் வந்துட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லி நல்லாயிருக்கும். பேக் டு மை காலேஜ் ஸ்டோரி. ஆக்சுவலி பஸ்ஸில் அதுக்கப்புறம் அவ்வளோதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது இன்னும் கொஞ்சிட்டு இருந்ததுங்க. நான் வந்து சகிக்கலை அப்படின்ட்டு நான் வந்துட்டு நான் பாட்டு ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் என்னை கேட்டால் அந்த பாய் ஃப்ரெண்ட் நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சால் போய் சொல்லி ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், தெரில. பையன் கடவுள் தான் காப்பாற்றணும், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. மே ஹிம் ஃபைண்ட் சம் குட் கேர்ள், சம்ஹவ் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட். அண்ட் எப்படியாச்சும் அந்த பொண்ணுக்கு அந்த பையனுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும், அவ்வளோதான். பேசிக்கலி இப்படி பண்ணாதீங்க கைஸ், சீட்டிங் பண்ணக்கூடாது, வெரி பேட் பிஹேவியர். சரி காலேஜ் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ என்ன இல்லைட்டா எங்கள் காலேஜில் வந்து 8 மணிக்கு 8 o'clock ஷார்ப் நாங்கள் வந்து கதவை திறந்து உள்ளே அனுப்பிலாம் லாக் பண்ணிடுவோம் அப்படின்றான். அதாவது 8 மணிக்கு நீ வந்து ஆரம்பிக்கிற எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு டாக் இருக்கு, அந்த டாக் 8 மணிக்கு ஆரம்பிக்கிற. அந்த கன்றாவிக்கு நான் 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறேன், 8 மணிக்கு அங்கே வந்து சேரணும். நைஸ், சத்தியமாக போக முடியாது, ஏன்னா இங்கே வந்து 2 hours ஆகும். ஆனால் அதையும் மீறி எப்படியே தவிச்சு எப்படியே போய் சேர்ந்துட்டேன் 8 மணிக்கு. என்ன லேட்னா அந்த பச்சை கிழவி சொல்லுவேன், அந்த பச்சை கிழவி எப்போவுமே லேட்டாக தான் வருவோம். அந்த கிழவியே ஃபஸ்ட்டு போய் சேர்ந்துட்டா. அவள் சொல்கிறா, பைத்தியக்காரி சொல்லி தான் நான் வந்து பிக்கப் பண்ணியிருப்பேனே அப்படின்னு. சரி பரவாயில்ல விட, நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். சரி உள்ளே போய் நிப்பாட்டுவானுங்க பார்த்தா எல்லாரையும் வாசல்லே நிற்க வச்சுருக்கானுங்க. என்னடா வெளில நிற்க வச்சுருக்கீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுட்டாங்க. என்ன இன்னொரு ஹைலைட்னா, எங்கள் காலேஜில் வந்து ஃபார்மல்ஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. என் வாழ்க்கையில் நான் ஃபார்மல்ஸ்லாம் பெருசாக போட்டதில்லை. இந்த நாயங்களுக்காகவே போயிட்டு நான் ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, ஒரு பெல்ட்டு, ஒரு ஃபார்மல் ஷூ, அதுவும் இல்லை ஃபார்மல் சட்டை, ஃபார்மல் பேண்ட்டு, ஃபார்மல் ஷூ, இது பத்தாததுக்கு வாட்ச் வேறு, இது எல்லாத்தையும் மாட்டிட்டு நான் போய் மினிக்கிட்டு நின்றேன். எனக்கு அது ரொம்ப காமெடியாக இருக்குங்க அந்த ஃபார்மல். ஐயோ அதை வரை இன் பண்ணணுமா, சட்டையை இன் பண்ணிட்டு போய் தான் நிற்கிறேன். இன் பண்ணலன்னா அதை வந்து ஃபார்மல் இல்லையா, வெளில அனுப்பிடுவானுங்களாம். இன் பண்ணி வேறு போட்டு எனக்கு செம்ம கடுப்பு. காலேஜாடா இது, ஏன்னா இப்படி படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி தலையெழுத்து சேர்ந்துட்டோம், ஃபீஸ் கட்டிட்டு பாவத்துக்காக ரீஃபண்டும் கிடைக்கிறதுக்காக போய் உள்ளே உட்காந்தோம். இங்கே உள்ளே போனேனே தான் அந்த கிளவி பச்சை கிளவி வந்திருந்தா, பச்சை கிளவி சூப்பராக என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறா. என்ன நான் வந்துட்டு ஹாய் கிளவி எப்படிங்கிறேன், பாய் கிளவி அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு இப்படி தான் நிற்கிறேன். என்ன ஏன் பாய்ங்கிற அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு ஜனநாயகன் அப்படின்னா. அது புரியல, திரும்பி சொல்லு அப்படின்னா. நான் ஜனநாயகன் படத்துக்கு போகிறேன் அப்படின்னா. எப்படி போவேன் நீனு, இந்த காலைல டாக் இருக்குல்ல அப்படின்னா, டாக்குக்கு போகிற வழியில் அட்டண்டன்ஸ் வைக்கணும், அட்டண்டன்ஸை வச்சுட்டு மேடம் எஸ்கேப்புனா லைக் பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு நைஸாக எஸ்கேப் ஆக போகிறாங்களாம். ஜனநாயகன் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் தான், காலேஜ்லேருந்து ரொம்ப பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, ஓரளவு பக்கத்தில் ஒரு தேட்டரில் கிளம்புனா ஒரு 1/2 hour போய் சேர்ந்துற மாதிரி ஒரு இடத்துக்கு. இப்போ டிராஃபிக் ஏரியா, நான் போகிறேன், நீ என்ன பண்ணுற, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னா. என்ன ஹெல்ப்பு அப்படின்னா, இல்லை நீ வந்துட்டு நான் சொன்ன பயங்கரமாக தளபதி ஃபேன் சொல்லலாம், டிக்கெட்டு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தா. நான் 10 வாட்டி கூட பார்ப்பேன் அப்படின்னா. சரி பார்த்துக்க, எனக்கு ஒரு ஹெல்ப் என்னன்னா, என் பேக்கை வந்து வச்சுட்டு போகிறேன், நீ என் பையை மட்டும் தூக்கிட்டு போயிட்டு கொஞ்சம் பத்திரமா எக்ஸாம் இடத்துல வச்சிரு அப்படின்னா. நான் அப்படியே பார்த்தேன், நான் பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது, பையை தூக்கி மேடம் வந்து படம் பார்க்கறதுக்கு எஸ்கேப் போயிடுவீங்க பாத்ரூம் போகிறேன்ட்டு, பையை தூக்கிட்டு போய் நான் வந்துட்டு எக்ஸாம் எல்லாம் வைக்கணும். பேச என்ன பார்த்தா அப்படி தெரியுதா, இல்லை இந்த காலேஜை பார்த்தா இப்படி தெரியுதா, பொடி புடலங்க தெரிஞ்சோ தெரியாமே அந்த கிளவி கூட குப்பை கொட்டிட்டோம். ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகே எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன்ட்டோன்னே கிளவி மறுபடியும் எனக்கு சான்ஸ் கிடச்சிது, பாத்ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. நானும் ஐயோ எஸ்கேப் ஆயிட்டாலே சரி உட்காருவோன்ட்டு பேசுகிறானுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க.
செம்ம தூக்கம் எனக்கு, அப்படியே லிட்ரலி முடியலை. அந்த அக்கா ஏதோ என்டர்டைனிங்காக பேசினேன், காய்ஸ் ஐ வாண்ட் யூ ஆல் டு பி இன்ட்ராக்டிவ் ஸோ ப்ளீஸ் டாக் அ லாட் அப்படின்ற மாதிரி பேசிட்டேன். ஆனால் எனக்கு இருந்தாலும் எனக்கு வரல, என்னால் இன்ட்ராக்டிவாக இருக்க முடியல. செம்ம தூக்கம். நான் காலை சாப்பிடல, சோத்தை வந்து பேக்கில் வச்சுருக்கேன், நான் சோறை வச்சுருக்கேன் பேக்கில், சாப்பிட்ணும். என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பக்கத்தில் என் கூட ஒரு கேஸ் உட்காந்துருக்கோம், அதை நான் வந்து டுபுக்குன்னு கூப்பிட்றேன். டுபுக்கும் வந்து தூங்கிருச்சு. 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம், உட்காந்து சீட்லேயே அப்படியே படுத்து தூங்கிட்டோம். நல்ல ஒரு தூக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஏஞ்சி பார்க்கும்போது முடிஞ்சிருச்சு. அதாவது காலையில் ஒரு எக்ஸாம் ஸ்லாட் இருக்கான், அதுக்கு போக வேண்டிய பசங்க போகணுங்கிறனால பாவம் பார்த்து ஒரு 10:30க்கு விட்டாங்க. சரி 10:30க்கே விட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் விட்டாங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஏன்னா 10:30லேருந்து 2 எக்ஸாம் வந்து 3 மணிக்கு 2:30க்கு தான் வந்து ரிப்போர்ட்டிங் டைமா. ஸோ எங்களுக்கு இந்த டைம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நாங்களும் கிளாஸ் ஏதாவது ஃப்ரீயாக இருக்கான்னு தெருவா பையை தூக்கிட்டு, பையும் சேர்த்து 2 பையும் தூக்கிட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வாங்கிக்கிட்டா. அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு கிளாஸ் ரூமை பிடிச்சிட்டோம். ரொம்ப அலைஞ்சி பில்டிங்காக ஏறி இறங்கி ஒரு கிளாஸ் ரூமை பிடிச்சோம். அந்த கிளாஸில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னா, போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் தின்னுட்டு இருந்தோம். உட்காந்து தின்னுட்டு காசிப், எங்கள் கிளாஸ் காசிப்பில் ஏதாவது இருந்தால் போய் பேசலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். பேசி முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருந்தேன். சம்மந்தமே இல்லாமல் ஒரு ட்விஸ்ட். திடீர்னு வந்துட்டு ஒருத்தி வந்து கேட்குறா, அப்புறம் கைஸ் ஐடி கார்டெலாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னா, ஐடி